இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ நாளா அந்த ஜோசியர் சொன்னத நீங்க பிளைண்டா நம்பிக்கிட்ட லக்ஷ்மி மேல பயங்கரமான நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டீங்க. ஆனா இப்படி டீப்பா யோசிச்சு பார்த்தா யாரால நமக்கு நல்லது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களாலதான் நமக்கு கெடுதல் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் ஆண்டி. என்ன மனிஷா, நீ செஞ்ச தப்ப சமாளிக்கலான்னு இப்படி கதைய மாத்திரியா? சரிங்க ஆண்டி, நான் பண்றது சரியா தப்பா அத சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்றனா இல்லையா இது எல்லாத்தையும் அப்புறமா யோசிக்கலாம். ஆனா லக்ஷ்மி மித்ராக்கு நல்லது செய்ய வந்தாளா இல்ல கெடுதல் செய்ய வந்தாளான்னு நீங்க நல்லா யோசிங்க. ஏன் சொல்றேன்னா மறுபடியும் லக்ஷ்மின்ற ஆட்டம் பாம்ப கொண்டு வந்து மித்ரா பாக்கெட்ல போட போறீங்களா இல்ல அந்த ஆபத்துல இருந்து மித்ராவை தூரமா வைக்க போறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. உன்னோட குணம் எப்படி இருக்கும், உன்னோட புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நான்சென்ஸா பேசுறது, நான்சென்ஸா பண்றது நான் இல்ல, நீங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. கெடுதல்னா என்னன்னே தெரியாத என் அக்காவோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு உங்க எல்லாருக்கும் எப்படிதான் மனசு வந்துச்சு? என் அக்கா ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு நபரையும் கஷ்டப்படுத்த மாட்டா. அப்படிப்பட்ட என் அக்காவோட வாழ்க்கையில நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடு இருக்கீங்க. இது உண்மையா இல்லையா? இங்க பாரு ஜானு, உன்னோட அக்காவை ஏமாத்துறதோ அவங்க வாழ்க்கையில விளையாடுறதோ எங்க நோக்கம் இல்ல. சிச்சுவேஷன் அந்த மாதிரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ஜானு. நல்லாவே புரியுது. இப்பதான் ரொம்ப நல்லா புரியுது. மாமா ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் அக்காக்கு புருஷனா அமைஞ்சது அக்காவோட அதிர்ஷ்டம்னு பெருமைப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா மாமா என்னடானா அக்காவை இவ்ளோ மோசமா அவர் ஏமாத்துவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜானு ப்ளீஸ், அண்ணா இருக்கிற நிலைமையே வேற. அத பத்தி உனக்கு சொன்னாலும் புரியாது. வேண்டாம்ப்பா, வேண்டாம். நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் எதையும் கேட்கவும் விரும்பல. நான் சொன்னாலும் கேட்க மாட்டியா? நான் எது பேசினாலும் கேட்க மாட்டியா? ஆமா, ஏன்னா மாமா தப்பு பண்ணிருக்காரு. ஆனா சுத்தி இருந்த நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? தப்புன்னு சொன்னீங்களா? வேண்டானதா தடுத்தீங்களா? இல்லல்ல, நீங்களும் உங்க அண்ணாவோட சேர்ந்துகிட்டு என் அக்காவை ஏமாத்தி இருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க மறைக்காத மாதிரி துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்கள மாதிரி பணக்காரங்களுக்குலாம் புத்தி எப்படி இருக்குன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் விட்டு எங்கள மாதிரி ஆளுங்க எவ்வளவு விலகி இருக்கோமோ அவ்வளவு நல்லதுன்னு ரொம்ப நல்லா நிரூபிச்சிட்டீங்கல்ல. நல்ல வேலை, நீயும் மாமா மாதிரி ரொம்ப நல்லவன், குணமுள்ளவன்னு இவ்ளோ நாளா நான் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த கற்பனையிலேயே என் மனசுல இருக்க விஷயத்த சொல்லவும் நினைச்சேன். சொல்லாம விட்டதே நல்லதா போச்சுன்னு இப்பதான் எனக்கு தோணுது. ஏய் ஜானு, நில்லு. இரு ஜானு. இப்ப நீ என்ன சொன்ன? ஜானு, இப்ப நீ என்ன சொன்ன? ஒழுங்கா சொல்லு. மனசுல இருந்த விஷயத்த சொல்ல நினைச்சியா? உன் மனசுல நீ என்ன நினைச்ச? ஜானு ப்ளீஸ் சொல்லு ஜானு. இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன், இனிமே சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமும் நான் எப்பவும் சொல்லவே மாட்டேன். குட் பை. ஜானு என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சா? அப்படி சொல்லாம மறைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? லக்ஷ்மிக்கும் மித்ராவுக்கும் இந்த டைவர்ஸ் விஷயம் மட்டும் சீக்கிரமா முடிஞ்சிட்டா
நான் ஆசைப்பட்ட மாதிரியே லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனோட அழகு சொத்து ரெண்டுத்தையும் நான் சொந்தமாக்கிப்பேன். அம்மா லக்ஷ்மி, தனியா இருந்தா எதேதோ யோசிச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுவாமா, உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ம்? நீ என்னடி இன்னும் இந்த 4 துணியையே மடிச்சிட்டு உக்காந்துருக்க? துவைக்கிற துணி வேற இன்னும் நிறைய இருக்கே. சீக்கிரம் முடிச்சிட்டு போ. நீ வாமா, உக்காரு. எதை பத்தியும் யோசிக்காம இந்த வெண்டைக்காய கொஞ்சம் கட் பண்ணி கொடு. ம்? ம். ஐயோ, இந்த மித்ரா எதுக்கு இங்க வரான்? லக்ஷ்மி கிட்ட நைஸா பேசி திரும்ப கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டானா என்ன பண்றது? எக்காரணத்தை கொண்டும் அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது. என்ன ஜானு, நான் கூப்பிட்ட போயிட்டே இருக்க. என்ன ஜானு புதுசா பிஹேவ் பண்ற? புது புது சூழ்நிலைகள் ஏற்படும் போது, பழகின ஆளுங்களும் நம்ம கிட்ட புது விதமா நடந்துக்கும் போது நானும் புது விதமா தானே பிஹேவ் பண்ண முடியும். இப்போ நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியுது ஜானு. என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை காரணமா வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு அவாய்ட் பண்ற? நீயும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே? மித்ரா, மித்ரா, அரவிந்தா, என்னாச்சு? மித்ரா எங்கங்க? அவன் வெளியில எங்கேயோ கிளம்பி போனதை பார்த்தேன். சூழ்நிலை ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் வரைக்கும் மித்ரா வீட்லயே இருக்கிறதா சரின்னு எனக்கு படுதுங்க. அவனை சிறைப்பிடிச்சு வச்ச மாதிரி வீட்லயே இருன்னு சொல்றது கூட சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு வாட்டி லட்சுமி வெளியே கூப்பிடுங்க நான் please. சொல்றத நீங்க கேளுங்க. கிளம்புங்க. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி வெளியே வா. ஐயோ, போங்க. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி வெளியே வா. லட்சுமி, லட்சுமி, ஐயோ, அவர் குரல் மாதிரி கேக்குது. லட்சுமி.